நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளப்படுகிறது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். கடவுளுக்கு இன்று அவர் பாதம் அமர்ந்து ஊழியம் செய்ய காத்திருக்கிற உங்களையும் அவர் தம் தூதர்களை அனுப்பி மீட்டெடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். இன்று திருப்பாடலுக்கு பதிலாக தானியேலினுடைய நூலின் வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்கிற இந்த பல்லவி வார்த்தைகளை நாம் ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து வைக்கிற போது இந்த புகழ்ச்சி பலியின் வார்த்தைகள் நம்மை ஆசீர்வாதத்தில் இணைத்து அழைத்து செல்கிறது. இந்த நல்ல ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்க, நம் குடும்பத்தை நிரப்ப ஆண்டவரிடத்தில் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்கிற வார்த்தையை கூறி அவரை மகிமைப்படுத்துவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் என்றெல்லாம் நம்மை கடவுளுடைய பிரசன்னத்தில் இன்னும் அதிகமாக இணைக்கிற அன்பு வார்த்தைகள், வல்லமையின் வார்த்தைகள் இவைகள். ஆண்டவருடைய மூதாதையர்கள் அவரை போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். நாமும் அவரை புகழ்ந்து போற்றுகிற பொழுது மாட்சியும் தூய்மையும் நிறைந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். தானியேல் நூலினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய இல்லத்தை தேடி ஓடி வாருங்கள் என்று.
வீட்டில் இருந்து கொண்டே நாம் கடவுளை புகழ்வது ஒரு விதமான நல்ல காரியமாக இருந்தாலும், கடவுளுடைய மாட்சி விளங்குகிற கோவிலில் நாம் கூடி வந்து அவரை மாட்சிப்படுத்துகிற போது அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்க ஆண்டவரை ஆலயத்திற்கு தேடிச் செல்கிற பிள்ளைகளாக, ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக உயர்ந்திருக்க மன்றாடுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர் என்கிற வார்த்தைகள் இதோ எங்களை பாடல்கள் வழியாக உம்மை போற்றி புகழவும், எங்களுடைய வார்த்தை வழியாகவும் பிரசன்னத்தின் வழியாகவும் உமக்குரிய மாட்சியை கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த மாட்சி கொடுக்கிற சாட்சிகளாக விளங்க எங்களுக்கு நீர் உதவி புரியும். ஆமென். நாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.